ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சேலஞ்சு என்ன அப்படின்னா, ஒரு மேத்ஸ் கொஸ்டின் சொல்கிறேன். இப்போ பாருங்க, ஒருத்தர் 16,000 12% வட்டிக்கு கடனாக வாங்குறாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா 12,000 18% வட்டிக்கு கடனாக வாங்குறாரு. இந்த இரண்டு கடன் தொகைகளும் சமமாக மாறுறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இதான் கேள்வி. இதில் என்ன சேலஞ்சு அப்படின்னா, பேப்பர் பேனா இல்லாமல் உங்களால் விடையளிக்க முடிந்தால் இதனுடைய விடையை கமெண்ட்ல சொல்லுவோம். இதற்கான லாஜிக்கை இந்த வீடியோனுடைய எண்டில் நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள், ஓகேவா? அதற்கு முன்னாடி நம்ம தமிழில் ஒரு எழுத்து மாறினா எவ்வளோ பெரிய குழப்பங்கள் வருது அப்படிங்கிறத அதை எப்படி தீர்க்கலாங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் அனிச்சை, அதாவது தன்னகரம் நீ வரும்போது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நாகமல்லிகை. ஓகே, அனிச்சை அப்படிங்கிறதுக்கான கீவேர்டு என்ன அப்படின்னா, அணி அப்படின்னாவே நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அழகு அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகே, இப்போ இந்த நாகமல்லிகை மலர் கண்களால் பார்ப்பதற்கே அவ்வளோ ஒரு அழகான மலர்கள். அதனால தான் அதை அனிச்சைங்கிற சொல்லுக்கு கீழே அந்த பொருளை வச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க, இது அனிச்சை ரன்னகரத்துக்கான நீ. அனிச்சைக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்க அப்படின்னா, விருப்பமின்மை, அனிச்சப்பூ, நாகமல்லி, ஒரு கூடு, ஒரு மரம். ஓகே, இப்போ இதற்கான கீவேர்டு என்ன அப்படின்னா, விருப்பமின்மை மற்றும் மூலிகை தாவரங்கள் அப்படிங்கிறது மட்டும் மைண்ட்ல இருந்தா போதும். விருப்பமின்மை அப்படின்னா எப்படி இதை நீங்க புரிஞ்சு படிக்கிறது அப்படின்னா, பொதுவா இச்சை அப்படின்னா விருப்பம்ங்கிற பொருள்ல வரும். அப்ப முன்னாடி என்ன வந்திருக்கு, நமக்கு வந்திருக்கு. அப்படி வரும்போது இன்மைங்கிற மீனிங்ல வரும். அப்ப இச்சைனா விருப்பம், ஃப்ரெண்ட்ல வந்திருக்கிறதுனால இன்மை, அப்ப விருப்பமின்மை அப்படிங்கிறது வருது. ஓகே, அப்ப இந்த பொருள் நமக்கு புரிஞ்சிடுச்சு. அடுத்தது அனிச்சப்பூ. பொதுவா அனிச்சை செயல் கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு தூசி கண்ணுல விழுவுது, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இமை மூடிக்கும். அதாவது ஒரு கண்ணுல தூசி விழும்போது தானாக விரைவில் நிகழக்கூடிய ஒரு எதிர்வினை இது, ஓகேவா? அது மாதிரி நீங்க இந்த அனிச்ச பூவை மோந்து பார்க்கும்போது அங்க ஒரு விரைவில் ஒரு எதிர்வினை நடக்கும். என்ன அப்படின்னா, அந்த பூ வாடிடும், ஓகேவா? அதனாலதான் இந்த பொருளை இதுல வச்சிருக்காங்க. அடுத்தது நாகமல்லி அப்படிங்கிறது ஒரு மூலிகை தாவரம். பூடு அப்படின்னா பூண்டு, மூலிகை செடி. மரமும் ஏதோ ஒரு மூலிகை மரமாக தான் இருக்கணும். ஆக நாகமல்லி, பூண்டு, மரம் இதெல்லாம் மூலிகை தாவரங்கள். இது அனிச்சை செயலுக்கு எடுத்துக்காட்டு சொன்னோம், விருப்பமின்மைன்னு விளக்கம் சொல்லிட்டோம், ஓகேவா? அடுத்தது அணிஞ்சில். இந்த தன்னகத்துக்கான நீ வரும்போது என்ன பொருள் அப்படின்னா, அழிஞ்சில், கொடிவேலி, நொச்சி, முள்ளி, ஓகேவா? இந்த பொருள் இது எல்லாம் என்ன கீவேர்டு அப்படின்னா, அணிஞ்சில்னாவே கீவேர்டு என்ன அப்படின்னா வேலி தாவரங்கள். அதாவது அழிஞ்சு மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, வேலி ஓரத்துல இருக்கும். அதே மாதிரி கொடிவேலி, அது வேலி தாவரம் தான். நொச்சி அந்த வேலி ஓரங்கள்ல தான் வரும். அடுத்தது முச்செடி, முள்ளினா முச்செடி, இது எல்லாமே வேலி ஓரங்களில் காணப்படக்கூடிய தாவரங்கள். அப்ப அணிஞ்சில் அப்படின்னாவே நீங்க வேலி தாவரங்கள்னு அந்த கீவேர்டு போதும். அடுத்தது இந்த அணிஞ்சில், இது என்ன அப்படின்னா வில்வம். வில்வம்னாவே நம்ம ஒரு புனிதமான மரம். இது கோயில்களில் காணப்படக்கூடிய ஒரு புனிதமான மரம் தான் வில்வ மரம், ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது நம்ம மேத்ஸ் எப்படிங்கிறத சால்வ் பண்ணலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த கணக்கை எப்படி பேப்பர் பேனா இல்லாம மனக்கணக்காகவே போட்டு முடிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, உங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு பொறுமையே இருக்க மாட்டேங்குது, ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க. பொறுமையா பார்த்தீங்க அப்படின்னா இது 30 செகண்டுக்குள்ள போடக்கூடிய கணக்கு. ஆனால் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அதை நீங்கள் 30 செகண்டுக்குள்ள போட முடியும், ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்ச விடை தெரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, ஒன்று அசல் வித்தியாசம், இன்னொன்று ஓராண்டுக்கான வட்டி வித்தியாசம். இது தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு விடையை கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ அசல் வித்தியாசம் 16,000 12,000 லெஸ் பண்ணீங்க அப்படின்னா 4,000. இதுதான் நமக்கு அசல் வித்தியாசம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏக்கான வட்டி கண்டுபிடிக்கணும். ஏக்கான வட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ 16,000க்கு எத்தனை சதவீதம் வட்டி? 12%. பார்த்ததும் நம்ம பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் 10%க்கு கண்டுபிடிப்போம்.
10%னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. அப்போ வந்து 1600. அடுத்தது 12%. அப்போ 1%னா என்ன அப்படின்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும். அப்போ வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா 160 ரூபா வரும். ஓகேவா? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தும் போது 160. அப்போ நமக்கு வந்து 2%. அப்போ 2 × 160 320. அப்போ 1920. இதுதான் வந்து ஏயோடைய வட்டி. ஓகேவா? அடுத்தது பியோடைய வட்டி கண்டுபிடிப்போம். இப்போ இது வந்து 12,000க்கு எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க? 18%. இதுவும் ஈஸி தான். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 10%க்கு எவ்வளவு? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணுமா? அப்போ 1200. 10%னா நம்ம 20%மா கண்டுபிடிச்சுப்போம். அப்போ 20%னா இதை 2ஆல பெருக்கிட்டீங்கன்னா 2400. ஓகேவா? நம்ம கண்டுபிடிச்சிருக்குது 20%க்கு. ஆனா அங்க இருக்கிறது 18%. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 2% எவ்வளவுங்கிறத கண்டுபிடிச்சு இதுல இருந்து அதை லெஸ் பண்ணிடலாம். அப்ப ஈஸி தானே. அப்போ 1%ங்கிறது என்ன? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணுமா? அப்போ 120 ரூபாய் 1%. 2%ங்கிறது 240. அப்ப இந்த 240 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 18% கிடைச்சிடும். ஓகே, இப்போ லெஸ் பண்ணணும்னா இப்படி வச்சுக்கிட்டு நீங்க லெஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஃபாஸ்டா லெஸ் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பெரிய வேல்யூ 2400ங்கிறதுல 2000 என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க இப்படி ஓரமா எடுத்து வச்சிடலாம். 2000 இப்படி ஓரமா எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கிறது 400. 400லேருந்து 240 லெஸ் பண்ணணும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா 400லேருந்து ஃபர்ஸ்ட் 200 லெஸ் பண்ணிடுங்க. 400லேருந்து 200 லெஸ் பண்ணோம்னா 200. 200லேருந்து 40 லெஸ் பண்ணோம்னா 160. இப்போ 160 2000 கூட்டணும்னா 2160. இந்த மாதிரி நீங்க மனசுலே போடலாம். ஓகேவா? இது வந்து பிக்கான வட்டி. இப்போ இதுலேருந்து இதை லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிலேருந்து ஏஐல உள்ள வட்டியை லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஓராண்டுக்கான வட்டி வித்தியாசம் கிடைச்சிடும். அப்ப இதை எப்படி லெஸ் பண்றது? இந்த மாதிரி பெரிய வேல்யூலாம் இருக்கும்போது போட்டு லெஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. அப்ப இதுல 2000 எடுங்க, 1920 லெஸ் பண்ணுங்க. எவ்வளவு கிடைக்கும்? 2000ல 1920. இதெல்லாம் மனசுக்குள்ள போடணும், நான் உங்களுக்காக போடுறேன். 1920 லெஸ் பண்ணீங்கன்னா 80 கிடைக்கும். இங்க மிச்சம் எவ்வளவு இருக்கு? 160. 160 80 கூட்டினீங்கன்னா 240. அப்ப ஓராண்டுக்கான வட்டி வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னா 240. ஓகே, ஓராண்டுக்கான வட்டி வித்தியாசம் 240. அப்ப அசல் வித்தியாசம் இங்க எவ்வளவு? 4000. அப்ப 4000 கிடைக்கணும்னா எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறத அப்ப பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 240 10ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 2400. அடுத்தது இப்போ இதுல பாரு 240 5ஆல பெருக்குறோம். பெருக்கும்போது 1200. ஏன்னா 10ஆல பெருக்கிட்டோம் 2400. அதுல பாதி தான் 1200. இப்போ கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? 3600 கிடைக்குது. எவ்வளவு நாளைக்கு? 15 ஆண்டுகளுக்கு 3600 ரூபாய் கிடைக்குது. மீதி நம்மளுக்கு 4000 ரீச் பண்ணணும்னா மீதி எவ்வளவு இருக்கு? 400 ரூபாய் இருக்கு. அப்ப உங்களுக்கு ஆண்டுகள் வந்து இதுலேருந்து நியர்பை உள்ள ஆண்ட ஆப்ஷன்லேருந்து எடுக்கலாம். அப்போ இதுலேருந்து நியர்பை ஆண்டு ஆப்ஷனில் என்னதான் இருக்குது அப்படின்னா 16/2/3. ஓகேவா? ஆண்டுகள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். புரிஞ்சிச்சா புரியலைங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.